சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தவிக தலைவர் விஜய், அதிமுக, பாஜக இணைந்து மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்ப இருப்பதா ஒரு சின்ன தகவல் வெளியாகியிருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நடந்த மோசமான சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களம் மெல்ல மாறி வருது. பாஜக தரப்பு விஜயை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கு. விஜயிடம் பாஜக செல்வது ஏன், பாஜக பிளான் என்ன, தமிழக அரசியல் எதை நோக்கி செல்கிறது என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த மாதம் கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்த போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் மிக மோசமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க, மேலும் பலர் காயமடைந்தாங்க. தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருது. இந்த விபத்திற்கு பிறகு விஜய்க்கு கட்சி அழுத்தம் அதிகரித்தது. இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் விபத்திற்கு பிறகு நடிகர் விஜய் தரப்பை பாஜக தொடர்பு கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது. 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் விஜய் பெரிய ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்த பாஜக திட்டமிடுது. திமுகவை அனைத்து தரப்பும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்றும் இதற்கு சற்று பொறுமையாக இருக்குமாறும் விஜய்க்கு ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் தாங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் தற்போதைய சம்பவங்களை வைத்து பார்த்தா உக்திகள் மாறுதே என்று தெரியுது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தாவேகாவை கொண்டு வர பாஜக தரப்பு தீவிரமாக முயன்று வராங்க. இதன் காரணமாகவே கரூர் நெரிசலுக்கு பிறகு பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உடனடியாக எம்பிக்கள் குழுவை கரூருக்கு அனுப்பியது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக கருத்து கேட்கப்பட்டது. தொடர்ந்து கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசே காரணம் என குற்றம் சாட்டியது. இது ஒரு பக்கம் இருக்க, புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக பாஜக பொறுப்பாளர் ஜே பாண்டா நாளை அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் வரதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அவர் பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். அதேபோல தமிழக மாஜி பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று டெல்லியில் கரூர் சம்பவம் குறித்து கட்சி தலைவர்களுக்கு விளக்கமளித்தார். அடுத்த ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஆட்சி எதிர்ப்பு அலை உருவாகும் என்றும் பாஜக தலைமை காத்திருக்கு. எந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது என்பதே பாஜகவின் விருப்பம். மேலும் தேமுதிக மற்றும் நாம் தமிழர் வாக்குகளில் கணிசமான சதவீதம் விஜய் பக்கம் வரலாம் என்றும் பாஜக கருது. இதன் காரணமாக விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர பாஜக முயல்து. அதே நேரம் அதிமுகவுடனான கூட்டணி பாதிக்கப்படுவதையும் பாஜக விரும்பல. இதன் காரணமாகவே மிக பொறுமையாக இந்த விஷயத்தை அணுகி வருது. மேலும் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாகவே திமுக மற்றும் அதிமுக தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. அதை தாண்டி தேசிய கட்சிகளால் கால் பதிக்க முடியல. அதே நேரம் விஜயுடன் கூட கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்லியிருந்த நிலையில் தேசிய கட்சிகள் மெல்ல விஜய் பக்கம் போகிறது. கரூர் பேரழிவுக்கு பிறகு நடக்கும் சம்பவங்கள் அதையே தான் காட்டுகிறது. இதனால் மெகா கூட்டணி கண்டிப்பாக உருவாகும் என்பது தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.